போட்டோலாம் கிடையாது, இல்லை போட்டோ எல்லாம் இல்லை. கிட்டத்தட்ட 20 நாட்களா 120 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நேரடியாக போய் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் சின்னத்திலையும் நம்முடைய கூட்டணி கட்சி சின்னத்திலையும் வாக்கு கேட்டுட்டு சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களை உதயசூரிய சின்னத்துல நீங்க வாக்களிச்சு வெற்றி பெற வைக்கணும்னு உங்ககிட்ட கேட்க வந்திருக்கிறேன். நான் உங்ககிட்ட கேட்க வந்தேன், ஆனா நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்களா? வெற்றி உறுதியா? சோழிங்கநல்லூர் வெற்றி உறுதியா? திரு அரவிந்த் ரமேஷ் வெற்றி உறுதி. எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரிய சின்னத்துல போன முறை அண்ணன் அவர்களை கிட்டத்தட்ட 36,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சோம். இந்த முறை நம்முடைய டார்கெட் குறைஞ்சது 1 லட்சமா? செஞ்சு காட்டிடுவீங்களா? சரி பாப்பா. நான் அரவிந்த் ரமேஷ் அவர்களை உங்ககிட்ட அறிமுகப்படுத்தலான்னு வந்தேன். தேவையில்ல, உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர் தான் நான் அரவிந்த் ரமேஷ் அவர்கள். இந்த தொகுதியுடைய ஒவ்வொரு தெருவையும் ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு வாக்காளரையும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவர் அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்கள். தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் உங்களை வந்து பார்க்கிறவர், மக்களை வந்து பார்க்கிறவர் கிடையாது. அவர் வருடம் முழுக்க உங்களோட பயணிக்கக்கூடியவர். உங்களுடைய சுக துக்க நிகழ்ச்சி அத்தனையிலும் பங்கேற்று உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவணும்னு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் உழைக்கக்கூடியவர், களத்தில் நிற்கக்கூடியவர் அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்கள். என்கிட்டயா இருந்தாலும் தலைவர்கிட்டையும் உரிமையோட பேசி இந்த தொகுதிக்கு இந்த பகுதிக்கு என்னெல்லாம் வேணும், என்னெல்லாம் கோரிக்கை, அதெல்லாம் எப்படி நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறத அந்த அந்த ட்ரிக்கு தெரிஞ்சவர் தான் அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்கள். என்ன அடிக்கடி இந்த பகுதிக்கு வர வச்சு இந்த பகுதியிலேயே பல்வேறு நிகழ்ச்சிகளில் இந்த கடைசி 1 வருஷத்துல மட்டும் பல்வேறு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். எனவே அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களை உதயசூரிய சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வைக்க செய்வீங்களா? இந்த 5 வருஷம் ஒரு உரிமையோட கேட்கறேன்ல, மீண்டும் அரவிந்த் ரமேஷ் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, மீண்டும் உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு ஏன் உரிமையோட கேட்கறோம்னா, இந்த பகுதிக்கு அவ்வளவு திட்டங்களை அவ்வளவு வேலைகளை செஞ்சு கொடுத்துருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சு கொடுத்துருக்கிறார். என்னென்ன பண்ணியிருக்கிறோம்? உதாரணத்திற்கு சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். 66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெரும்பாக்கத்தில் சப் அர்பன் ஹாஸ்பிட்டல் அரசு புறநகர் மருத்துவமனை யார் கொண்டு வந்தது? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய உழைப்பு. 165 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெரும்பாக்கம், ஒட்டியம்பாக்கம், செம்மஞ்சேரி பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்றிருக்கிறது. அது யாருடைய முயற்சி? அண்ணன் அரவிந்த் ரமேஷுடைய முயற்சி. 58 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிக்கரை அணை ஏரி பகுதியிலிருந்து சதுப்பு நில பகுதிக்கு இன்னைக்கு மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. 1338 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி மண்டலங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் இன்னைக்கு நடைபெற்று வருகிறது. அதே போல இந்த 2 மண்டலங்களில் 1283 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர் வழங்கல் பணிகள் இன்னைக்கு நடைபெற்று வருகிறது. திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரைக்கும் இன்னைக்கு உயர்மட்ட பாலம் நம்முடைய திராவிட மாடல் அரசு கட்டி கொடுத்திருக்கு. பல்லாவரம் துரைப்பாக்கம் ரேடியல் ரோடு, OMR ECR இணைப்பு சாலையில், KK சாலை, செம்மொழி சாலையில் இன்னைக்கு பெரும் மூடு மழை நீர் கால்வாய் பணி நடந்துட்டு இருக்கு. 44 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிக்கரணை நாராயணபுரம் ஏரியிலிருந்து சதுப்பு நில பகுதிக்கு மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி, மெட்ரோ ட்ரெயின் பணிகள், இப்படி பல்வேறு பணிகளை நடத்தி கொடுத்துருக்கிறோம். கண்ணகி நகர், எழில்நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் ஆகிய இடங்களில் பூங்காக்கள், பார்க்கு, விளையாட்டு திடல், நூலகம், சமுதாய நலக்கூடம், சின்டெக்ஸ் டாக் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகளை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்காக செஞ்சு கொடுத்திருக்கிறார். சோழிங்கநல்லூர், செம்மொழி சாலை, பெருங்குடி, துரைப்பாக்கம் பகுதிகளில் சுங்கச்சாவடிகள், டோல் பூத்து அகற்றப்பட்டிருக்கு. இவ்வளவு செஞ்சு கொடுத்துட்டு மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்ககிட்ட கேட்டு வந்திருக்கிறோம். செஞ்சு கொடுப்பீங்களா? தொகுதிக்கு இவ்வளவு திட்டங்கள் பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க பல்வேறு திட்டங்களை, பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். ஆட்சி அமைஞ்சோடனே நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் பண்ணி கொடுத்தோமா? போன சட்டமன்ற தேர்தலில் நம்ம சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றிருக்கிறோம். இன்னைக்கு மகளிர் ஒவ்வொருத்தரும் மாசம் 900 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்காங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள். அரசு பள்ளியில குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம், அரசு பள்ளியில் படிச்சுட்டு காலேஜ் படிக்க போனா அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாய். இப்போ சமீபத்தில் 3 மாதங்களுக்கு முன்பு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். எல்லாத்தை விட முக்கியமா மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகையா 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க.
அந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 2000, கோடை கால 2000ன்னு 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாங்க. முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு பேங்க்ல பணம் போட்டாரு. மகளிர்லாம் 9 மணிக்கு போய் பணத்தை எடுத்துட்டாங்க. ஏன் அவ்வளவு ஷார்ப்பு? மோடி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி உரிமை தொகையை எடுத்துட்டு போறாங்கன்னு மகளிர் அவ்வளவு ஷார்ப்பா போய் பணத்தை எடுத்தாங்க. அதே மாதிரி வர்ற 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு பெட்டியில முதல் பேரு அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் பேரு, பக்கத்துல உதயசூரிய சின்னம், அதுல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். எப்படி வாக்கு பெட்டியில முதல் இடமோ அதே மாதிரி 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது முதல் இடத்துல அண்ணன் அரவிந்த் ரமேஷ் பேர் இருக்கணும். சில வாக்குறுதிகளை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாரு, அதையும் ஞாபகப்படுத்த விரும்புறேன். மகளிர் உரிமை தொகை ஆட்சி அமைஞ்ச உடனே 1000 ரூபாய் இல்ல, அது 2000 உயர்த்தி தரேன்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்காரு. கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இல்ல, 1500 உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச திட்டம் இல்லத்தரசி திட்டம் ஆட்சி அமைஞ்சோடனே அனைத்து மகளுடைய கைகள்லையும் முதலமைச்சர் அவர்கள் 8000 ரூபாய் முதலமைச்சர் உங்க பொறுப்பிலே ஒப்படைச்சிருக்காரு. வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவைங்கிறத மகளிர் வாங்கிக்கலான்னு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் இலவச லேப்டாப் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் தான் ஆட்சி அமைக்க போவது உறுதி. மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க போவது உறுதி. மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சர் வரப்போவது உறுதி. அதற்கு மேலும் வலு சேர்க்கிற விதமாக அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களுக்கு வாக்களிச்சு இந்த முறை சட்டமன்ற தேர்தலுக்கு சட்டமன்ற நீங்க அனுப்ப செய்வீங்களா? இன்னைக்கு தேதி 20, 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் 2 நாட்கள் நம்ம பிரச்சாரம் பண்ணலாம், மைக் வச்சே பிரச்சாரம் பண்ணலாம். நீங்க அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? வெற்றி உறுதியா? நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் அடுத்த 2 நாட்கள் உங்களுடைய பகுதியில், உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய தெருக்களில் யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க அத்தனை பேர்கிட்டையும் உதயசூரிய சின்னத்துக்கு வாக்கு கேளுங்க. கடந்த 5 வருஷம் என்னென்ன திட்டங்கள் நம்முடைய தலைவர் செஞ்சிருக்கிறாரு, மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. எல்லாத்த விட முக்கியம், தமிழ்நாட்டுக்குள்ள அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் நுழைய விட்டுறக்கூடாது அப்படிங்கிற பிரச்சாரத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்காளரை சந்தித்து பேசுனீங்கன்னா சொன்னீங்கன்னா உதயசூரியன் சின்னத்துக்கு தான் அனைவரும் வாக்களிக்கணும், அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணுங்கிற பிரச்சாரத்தை நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயம் 50, நீங்க சொன்ன மாதிரி 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் திரு அரவிந்த் ரமேஷ் அவர்கள் வெல்ல போவது உறுதி. செஞ்சு கொடுப்பீங்களா? நான் ஒரு வேட்பாளர் தெரியுமா? போட்டோ கிடையாது, போட்டோ உண்மையாவே இல்லை. போட்டோ இருக்கா? போட்டோ இருக்கா? சரி சொல்லிடுறேன் என்னன்னு. போட்டோ தானே வேணும்? நீங்க எல்லாம் ஆசையா கேட்குறீங்க, நானும் ஆர்வத்தில் காட்டிடுறேன். ஆனால் திட்டு வாங்குறதுலாம் நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றது தான், இந்த தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணியை தோக்கடிக்கணும், தமிழ்நாடு அணி நம்ம ஜெயிக்கணும். நான் இவ்வளோ திட்டங்கள் சொன்னேன்ல, இவ்வளோ பண்ணியிருக்கோம்ல, நினைச்சு பாருங்க. ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது நமக்கு துணை நின்று இருக்காங்களா? நமக்கான நிதியை கொடுக்குறாங்களா? தமிழ்நாட்டு திட்டத்தை கொடுக்குறாங்களா? இப்போ தேர்தல் அறிவிச்சோன்னா மோடி வந்துட்டு போறாரு, நமக்கான நிதி வருதா? வரல. போன பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்லை. போன பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை. இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர். இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறையில் நாம தான் எதிர்த்து கேள்வி கேட்டு அதில் ஜெயிச்சும் காட்டணும். ஆனா எதிர்த்து என்ன பண்றாரு? மொரட்டு பக்தர்கள் பார்த்துருப்பீங்க, மொரட்டு தொண்டர்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மொரட்டு அடிமையை பார்த்துருக்கீங்களா? இதைத்தான் சொன்னேன், இதை மட்டும்தான் நான் சொன்னேன். பேசி முடிச்சிடறேன். ஒரு 1ஆம் நம்பர் எடப்பாடி, ஒரு 1ஆம் நம்பர் மோடியுடைய மொரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னேன். அதுக்கு தான் அவர் கோவம் வந்துருச்சு. என்ன சொன்னாரு? உதயநிதிக்கு எந்த அனுபவம் இல்லை, ஒரு அனுபவமே இல்லாதவர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆமா எனக்கு அனுபவம் கிடையாது, உங்களை மாதிரி எனக்கு அனுபவம் கிடையாது, இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். இதுதான் சொன்னேன். இந்த அனுபவம் பதவிக்காக பொறுப்புக்காக போய் யார் காலையும் விழுற அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கி கூட்டத்துக்கிட்ட பயந்து நடுங்கிற அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னா. இந்த போட்டோ நீயே வச்சுக்கோ, எனக்கு இந்த போட்டோக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைம்மா. இந்த போட்டோ வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு.
எங்க போனாலும் போட்டோ போட்டோ போட்டோன்னு. இது ஒரு கேவலமான ஒரு போட்டோ. இந்த போட்டோ ஃபேமஸ் ஆகிறதுக்கு யார் காரணம்? நானா? நீங்க காரணம். எல்லாத்தையும் மேலே எழுதுங்க. என்னென்ன திட்டுறாரு தெரியுமா அவரு? செத்து போயிருங்கன்ட்டு என்ன என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. இதெல்லாம் எனக்கு தேவையா? நான் மீண்டும் மீண்டும் நம்முடைய தலைவர் சொல்றது தான், இந்த முறை மிகப்பெரிய வெற்றி அடைப்போவது உறுதி. இந்த சோழிங்கநல்லூரில் சென்ற முறை வாங்கின வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் நீங்கள் ஜெயிக்க வைக்கணும். அடுத்த 2 நாட்கள் தீவிர பிரச்சாரம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரை பார்க்கும் போதும் உதயசூரிய சின்னத்துக்கு வாக்கு கேளுங்க. மீண்டும் அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாதுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு பிரச்சாரத்தை பண்ணுவீங்க. செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லணும்னா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிங்க. அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.